ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு ஒரு பெண் இருப்பது போல ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பக்கபலமாக இருப்பது ஆண் என்று சொன்னால் மிகையாகாது. ஒரு ஆண் பக்கத்துணையாக இருந்தால்தான் எல்லா மகளிரும் எல்லா துறைகளிலும் சாதிக்க முடியும். பெண்கள், இன்றுள்ள பெண்கள் அனைவரும் எல்லா வகையிலும் சலித்தவர்கள் அல்ல. எல்லா துறையில் பெண்கள் முன்னணியில் நிற்பவர்கள் பெண்கள் தான் என்று சொன்னால் மிகையாகாது. பெருஞ்ச நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். மகளிர்கள் பல விதத்திலும் பல முன்னேற்றங்களை அடைந்ததுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தவர்கள் பலர் இருக்கார்கள். அவங்களில் எங்கள் மேடமும் வந்து எங்களுடைய மகளிர்களை வந்து முன்னேற்றத்திற்காக, அதாவது ஆன்மீகத்தில் வந்து எல்லா விஷயத்துலேயும் எங்களுக்கு அவங்க உறுதுணையாக இருக்கிறாங்க. ஒன்றுத்தையும் லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம், அப்புறம் நாராயணியம், நிறைய ஆன்மீகத்தை பற்றி எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாத இருந்ததுக்கு அவங்க நன்றி. மீனா வந்து பேசுறதுக்கு பயந்தாங்க, ஆனால் சூப்பராக பேசியிருக்காங்க. வாழ்த்துக்கள்மா. இப்போ நிறைவாக எல்லாருமே எல்லா மகளிர் தினத்தை பற்றி எல்லாம் நிறைவாக சொல்லிட்டாங்க. இது கன்க்ளூஷன் தான். இது கன்க்ளூஷன் சொல்லும்போது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் சொல்ல முடியும். ஏன்னா மகளிர் தினத்தை பற்றி பேசணும்னா இன்றைக்கெல்லாம் பேசிகிட்டே இருக்கலாம். மகளிர் வந்து ஒவ்வொரு துறையிலும் முன்னேறிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஏன் இப்போ வந்து பாருங்கள், ஆணுக்கு நிகர் சமம்னு சொல்லிட்டு நேற்று முந்தானத்தை டிவியில் பார்த்தா ஆம்னி பஸ்ஸை ஓட்டிகிட்டு இருக்கா ஒரு பொண்ணு, பைலட் ஓட்டுறா. எதுவுமே எல்லாமே எல்லா துறைகளும் பெண்கள் வந்து முன்னுக்கு வந்துட்டு இருக்காங்க. நீங்க முன்னுக்கு வரீங்க, எல்லா ஆணுக்கு நிகராக இருக்கீங்க. ஆனால் நம்முடைய கலாச்சாரத்தை மறக்காதீர்கள். நம்முடைய கலாச்சாரம், நம்மளுடைய நாகரிகம். நீங்கள் ஆடம்பரமாக இருங்கள், அதிகமாக பணம் சம்பாதிங்கள். பெண்களாகிய நாம் நம்முடைய இந்திய நாட்டு கலாச்சாரத்தை என்றும் மறக்க கூடாது. அதை தான் நான் கடைசியாக சொல்லி முடிவடைகிறேன். நன்றி, வணக்கம். மகளிர் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும். அவ்வளவுதான்.